கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,50,000 கன அடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் ஆற்றுப்படுகை கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யுங்க. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் படுகை கிராமங்கள் வெள்ளக்காடாக மாறி காட்சியளிக்கிறது. இது விவசாய நிலங்களும் தற்போது தண்ணீர் மிதந்து வருகிறது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ள நீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வெளியேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணை முழுவதும் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த உபரி நீரானது தற்போது காவிரி கடமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வழியாக பழையாறு வங்கக்கடலில் கலக்கிறது. தற்போது நிலவரப்படி 1,50,000 கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள திட்டு கிராமங்கள் மற்றும் படுகை கிராமங்களான நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளமணல், நாணல் படுகை, சந்தப்படுகை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்து தற்போது வெள்ளக்கடாக காட்சி அளிக்கிறது. அதனுடைய காட்சிகள் தான் தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது இந்த பாலமானது கடலூர் மாவட்டத்தையும் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாகும். இதில் தற்போது முழு கொள்ளலுடன் தண்ணீர் செல்கிறது. இதனை அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நிறுத்தி பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். தற்போது நாதல்படுகை கிராமம் செல்லும் சாலை வெள்ள நீர் கடந்து செல்வதால் அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய தெரு சாலை தற்போது முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் அரசு அமைத்துள்ள முகாம்களில் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்க காவல்துறை, தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு, மருத்துவக் குழு, காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையும் அங்கு உள்ள மக்களை பாதுகாப்பாக வைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவக் குழு தயாராக நிலையில் உள்ளது. தமிழக முதல்வர் உத்தரவின்படி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு வேண்டிய குறைகளை நிவர்த்தி செய்து வருகின்றனர். தண்ணீர் தற்போது முற்றிலும் சூழ்ந்துள்ளதால் தற்போது அந்த கிராமங்களில் உள்ள வீடுகள் அனைத்தும் தண்ணீரில் மிதக்கிறது. இப்போது ஆறு எது வீடு எது என்று தெரியாமல் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. அந்த காட்சிகள் தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கையாக வைப்பது தங்களுக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளை கட்டித்தரவும், முகாம்கள் புயல் பாதுகாப்பு மையம் அமைத்து தரவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சாலை வசதிகளை செய்து தரவும் மாவட்ட ஆட்சியரிடம் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.